ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிட்டேன். அப்புறம் குழம்பு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கொதிஞ்சிட்ருக்கு. அப்புறம் தொட்டுக்க பார்த்திங்கன்னா கீரை, அரைக்கீரை வச்சு கடைஞ்சிருக்கேன். அப்புறம் நல்லாயிருக்கும், இன்றைக்கி செமையாக இருந்துச்சு கீரை நான் சாப்பிட்ட பிறகு. அப்புறம் தயிர், அடுத்தது நம்ம உர ஊற்றி வச்சுருக்கோம், தயிர் வீட்டிலே பண்ணது. இன்றைக்கி சரியான வெயில், இப்போயே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. ஸோ நான் சாப்பிட்டுட்டு ஸ்டடி இன்றைக்கி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போ இந்தியன் பாலிட்டி தான் ஃபுல் ஃபோக்கஸாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸாக அதில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்தியன் பாலிட்டி ஒரு மேக்ஸ் இப்படி தான் எனக்கு போயிட்டுருக்கு ஸ்டடி ஃபுல்லாகவே. எப்படியும் இந்த மந்த்தோ இல்லை இந்த மந்த்துக்குள்ளே இந்தியன் பாலிட்டி ஃபுல் கவர் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோடய டார்கெட். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது நான் ஒன்றும் படித்து ரொம்ப ஒரு வருஷம் அப்படிலாம் இல்லை. இப்போ தான் மினிமம் நான் 6 மந்த் தான் ஸ்டார்ட் ஆகுது. நான் படித்து ஸ்டார்ட் பண்ணுறது 6 மந்த்லேருந்து தான் போயிட்டுருக்கு எனக்கு. அதனால் இந்தியன் பாலிட்டி நான் ஓவரால் கம்ப்ளீட்டே பண்ணலை. அதனால தான் இப்போ இந்தியன் பாலிட்டி எடுத்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முடிச்சிருக்கேன். யூனிட் 6 கூட ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். பட் இந்த இந்தியன் பாலிட்டி நான் ஓப்பனே பண்ணலை. ஏதோ ஓரளவுக்கு தான் வச்சு மேனேஜ் பண்ணியிருந்தேன் போன எக்ஸாம்லலாம். ஸோ இந்த வாட்டி கன்ஃபார்மாக முடிச்சும் ஆகணும் அப்படின்னு இந்த 1 மந்த்துக்குள்ளே எப்படியாவது மேக்ஸும் அண்ட் இந்தியன் பாலிட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதான் ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி லைவ் கிளாஸஸ் அது மாதிரி அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்தியன் பாலிட்டி எனக்கு லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண ஈஸியாக இருக்கும் எனக்கு. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னோடய ஈவினிங் ஸ்டடி விலாக் எப்படி பண்ணுவேன், ஸோ எப்படி பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படி எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க, அதாவது நான் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவேன், ஒரு 3 ஸ்டெப் கம்பல்சரி நான் ஃபாலோ பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 டிப்ஸுன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. நான் என்ன படிக்கிறப்போ நான் எது கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், ஒரு 3 விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஒன்று. ஏன்னா என்னோடய கவன சிதறல் எதுவுமே ஆகக்கூடாது, கிளியராக உட்காந்து படிக்கணும் அப்படிங்காக நான் பண்ணுற ஒரு 3 விஷயத்தை தான் அவங்கள்ட்ட சொல்லுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, நான் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உடனே சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கம்மி. அதாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம அரை வயிறாக சாப்பிட்ணும். அப்படி தான் சாப்பிட்டுட்டு நான் படிக்குவேன். அரை வயிறாக உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லா படிக்கலாம். பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்பொழுதுமே அரை வயிறு தான் சாப்பிட்டு நான் உட்காந்து படிக்க ஆரம்பிப்பேன். இல்லாட்டினா தூக்கம் வந்துடும். ஃபுல்லாக சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். வீட்டிலே சாப்பிட சொல்லுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட்டா எனக்கு தூக்கம் வந்துடும் படிக்கிறப்ப. அதனால் எனக்கு வேண்டாம், நான் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சிருவேன். ஸோ அதனால் அப்போலேருந்து எப்போ ஸ்டடி கண்டினியூ பண்ணோன்னா அப்போலேருந்து இந்த அரை வயிறு தான் எனக்கு. பசிக்கிறப்ப டயர்டாகிறப்போ ஏதாவது ஸ்நாக்ஸு, டீ, தண்ணி அது மாதிரி குடிச்சிட்டு ஸ்டடி கண்டினியூ பண்ணிக்குவேன். ஸோ இது நான் ஃபாலோ பண்ணுற ஃபஸ்ட்டு டிப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா, செகண்ட் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உட்காந்து படிப்பாங்க. அமைதியாக உட்காந்து படிப்பாங்க, சத்தமாக உட்காந்து படிப்பாங்க. அப்புறம் சில பேர் ரீடிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கிற மாதிரி படிப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லா சவுண்டு விட்டு படிக்கிற அந்த கேட்டகரி. நான் எல்லாமே இப்போ ஸ்கூல் டேஸ்லேருந்து சரி, இது சவுண்டு விட்டு தான் படிப்பேன். நான் இன்னொருத்தவங்க டீச் பண்ணுற மாதிரியும் படிப்பேன். எனக்கு அப்போ தான் மனசில் பதியும். வாய் விட்டு படித்தா நமக்கு மனசுலே பதியாது, நீ படிக்கிறிய அப்படிங்க கேட்பாங்க வீட்டில். எனக்கு அப்படி படித்தா மட்டும்தான் மனசில் பதியும். அப்படியே சில நேரத்தில் நல்லா படிச்சுட்டு இருப்பேன், அப்படியே அமைதியாகிட்டேன்னா அம்மா கூப்பிடுவாங்க, என்னாச்சு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இப்படி தான் நான் வாய் விட்டு தான் படிப்பேன். ஸோ அதனால் இப்போ நல்லா ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சதுக்கு போய் என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படியே போயிடும். அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் தொந்தரவு பண்ணாத இடத்த நான் தேர்ந்தெடுப்பேன். ப்ளேஸ் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் பிளேஸு, ஸ்டடி பிளேஸு, கரெக்டான ஒரு பிளேஸ் தேர்ந்தெடுப்பேன். வெளிச்சம் இருக்கிற மாதிரி தான் உட்காந்து படிப்பேன். இருட்டில் உட்காந்து படித்தா தூக்கம் வந்துடும். இருட்டான ஒரு இடத்துல உட்காந்து பாருங்களா, செம்ம தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் பிளேஸை நான் தேர்ந்தெடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு எனக்கு வீக்கும் இவங்க தான், வீக் ஸ்ட்ரென்த்து இவங்க தான் சொல்லுவேன். ஸோ வேறு யார், நம்ம ஃபோனு தான். ஸோ எனக்கு கிடைக்கிறதும் இவங்க தான். இவங்கக்கிட்ட நிறையா ஓப்பன் பண்ணால் யூடியூப் ஓப்பன் பண்ணுவேன், ரீல்ஸ் வரும், ஒன்று வீடியோ வரும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் படிக்க உட்காந்துட்டேன்னா இந்த அதாவது ஃப்ளைட் மோட் போட்டு விட்ருவோம். இல்லாட்டினா ஆன்லைனை ஆஃப் பண்ணிடுவேன், டேட்டாவாக ஆஃப் பண்ணிடுவேன்.
ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராமில் வரும், யூடியூப்பில் வரும், உடனே சவுண்டு வரும், உடனே அது என்ன ஏதுன்னு பார்க்க தோணும். அப்படியே நம்மளோட ஃபோக்கஸ் அப்படியே போயிடும், ஸ்டடியில் இல்லாமல் அப்படியே போயிடும் எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, அதை எல்லாத்தையும் நான் வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, ஃபோனே ஆஃப் பண்ண மாட்டேன், அந்த ஆன்லைனை ஆஃப் பண்ணிடுவேன். டேட்டா நான் ஆன்லைனில் இருக்க மாட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு படிக்கிற வரைக்கும் அந்த ஃபுல் ஃபோக்கஸாக உட்காந்து படிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது நான் வந்து கம்பல்சரி இந்த 3 டிப்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் என் ஸ்டடிக்கு. ஸோ உங்கள் ஸ்டடிக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரில. ஸோ இதுதான் என்னோடய வீடியோ. ஸோ தேங்க்யூ.